ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னோடய சொந்த வீடு கிடையாது, என்னுடைய வாடகை வீடு. நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இந்த வீட்டுக்கு 5 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு 5 வருஷம் ஆகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வருஷம் நான் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ வாடகைன்னா 3000 வாடகை, 20,000 அட்வான்ஸு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2வது வருஷம் 3000 கொடுத்துருந்தேன். மூணாவது வருஷம் ஆனதுக்கு பிறகு 3500 ஏற்றுனாங்க, 500 ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் 4வது வருஷமே எனக்கு மறுபடியும் என்ன பண்ணாங்க, மறுபடியும் 500 ஏற்றுனாங்க. மொத்தம் 4000 வாடகை 4வது வருஷம். அதுக்கப்புறம் 5வது வருஷமும் 2 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் 4000 தான் கொடுத்துட்டேன். வாடகை வீட்டில் இருந்தேன். எனக்கு 3500 ஏற்றுனாங்க இல்லையா, அப்போயே நான் என்ன பண்ணேன், போகியத்துக்கு போட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. அது இப்போ 2 லட்ச ரூபா சீட்டு கட்டின்னு இருந்தேன், முடிஞ்சு போச்சு. அப்போது நான் 2 லட்ச ரூபா சீட்டு காசு கையில் வச்சுருக்கேன். போகியத்துக்கு போனால் சரின்னு சொல்லிட்டாங்க. நான் காசு ரெடி பண்ணிட்டேன். காசுக்கு ரெடி பண்ணிட்டோடனே மறுபடியும் போய் கேட்டதுக்கு, இல்லைம்மா போகியத்துக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த காசு 2 லட்ச ரூபா நான் கையில் வச்சுருந்தேன். மறுபடியும் 3 லட்ச ரூபா சீட்டு போட்டோடனே நான் என்ன பண்ணேன், மறுபடியும் சரி நான் 4000 ஏறினதுக்கு பிறகு மறுபடியும் நான் போய் கேட்டேன், மறுபடியும் போகியத்துக்கு போடுங்க, 4000 என்னால் கொடுக்க முடியல வாடகை அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா அப்படின்ட்டாங்க. 3 லட்ச ரூபா அட்வான்ஸு போகியத்துக்கு அப்படின்னு. 4 லட்ச ரூபா சொன்னாங்க. இல்லை, என்கிட்ட 4 லட்ச ரூபா என்கிட்ட இல்லை, நான் 3 ரூபா வேணால் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னேன். ஏன்னா 3 லட்ச ரூபா சீட்டு போட்டாக்கா 2.5 வரும். அதாவது போகியத்துக்கு அட்வான்ஸ் 20,000 கொடுத்தேன் இல்லையா, அது சேர்த்து 3 கணக்கு வரும். அதனால் அதை வச்சு நான் 3 லட்ச ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும், 4 லட்ச ரூபா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இப்போ தான் நான் போட்டு 4 மாதம் தான் ஆகுது நான் போகியத்துக்கு போட்டே. இப்போ தான் போட்டனே, தீபாவளி கழிச்சு தான் 3 லட்ச ரூபா போட்டு போகியத்துக்கு போட்டு முடிச்சிருக்கேன். அது இப்போ நான் போகியத்தில் தான் இருக்கேன். இந்த வீட்டுக்கு 5 வருஷம் ஆகுதுங்க. இது வாடகை வீடு, என்னோடய சொந்த வீடு கிடையாது. நான் இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வாடகை வீடு